அவர், என் சமூகத்தோரே, உங்களுக்காக அல்லாஹ் விதித்துள்ள புண்ணிய பூமியில் நுழையுங்கள். இன்னும் நீங்கள் புறமுதுகு காட்டி இழிவுடன் திரும்பி விடாதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்றும் கூறினார். அதற்கு அவர்கள், யா மூசா, மெய்யாகவே அந்த இடத்தில் மிகவும் பலசாலிகளான கூட்டத்தார் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அதை விட்டு வெளியேறாத வரையில் நாங்கள் அதில் நுழையவே மாட்டோம். அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிடின் நிச்சயமாக நாங்கள் பிரவேசிப்போம் என கூறினார்கள். இவ்வாறு பயந்து கொண்டிருந்தோரிடையே இருந்த 2 மனிதர்கள் மேல் அல்லாஹ் தன் அருட்கொடையை பொழிந்தான். அவர்கள் மற்றவர்களை நோக்கி, அவர்களை எதிர்த்து வாயில் வரை நுழையுங்கள். அதுவரை நீங்கள் நுழைந்து விட்டால் நிச்சயமாக நீங்களே வெற்றியாளர்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் மூமீன்களாக இருந்தால் அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வையுங்கள் என்று கூறினர். அதற்கு அவர்கள், யா மூசா, அவர்கள் அதற்குள் இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அதில் நுழையவே மாட்டோம். நீரும் உம்முடைய இறைவனும் இருவருமே சென்று போர் செய்யுங்கள். நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். இறைவனே, எனக்கு என் மீதும் என் சகோதரர் மீதும் அல்லாது வேறு எவர் மீதும் நிச்சயமாக எனக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே எங்களிடையேயும் பாவிகளாகிய இக்கூட்டத்தாரிடையேயும் பிரிவை உண்டாக்கி விடுவாயாக என்று மூசா கூறினார்.